வணக்கம். இந்த சயின்ஸ் வீடியோவில் நாம் காற்றுக்கு எடை உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காற்றுக்கு எடை இருக்குமா? நம்ம கடையில் 1 கிலோ காற்று வாங்க முடியுமா? பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நமக்கு தேவையானது ஒரு டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல், மில்லிகிராம்ஸும் கிராம்ஸும் அளக்க முடிகிற மாதிரி, அப்புறம் ஒரு பலூன். இப்போ நாம் இந்த பலூனை இந்த வெயிங் ஸ்கேல் மேலே வச்சுட்டு இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலூனோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த பலூனோட வெயிட் 0.89 கிராம்ஸ் இருக்குது. அப்படின்னா 890 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பலூனை நம்ம காற்று ஊதிட்டு அப்புறம் இதை மறுபடியும் வெயிங் ஸ்கேலில் வச்சு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பலூனோட வெயிட் அப்படியே இருக்குமா, அதிகமாகுமா, இல்லை குறையுமா? உங்களோட யூகத்தை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இந்த பலூனை ஊதிட்டு இந்த வெயிங் ஸ்கேல் மேலே வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பலூனோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ இந்த பலூனோட எடை 0.95 கிராம்ஸ் அப்படின்னா 950 மில்லிகிராம்ஸ் ஆயிருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தப்போ பலூனோட எடை 0.89 அப்படின்னா 890 மில்லிகிராம் இருந்துச்சு. அப்போது நம்ம பலூன் ஊதுனதுக்கப்புறம் 60 மில்லிகிராம் வெயிட் அதிகரிச்சிருக்கு. இப்போ எதனால் எடை அதிகமாச்சு? நாம் இந்த பலூனில் காற்று ஊதியிருக்கோம். இந்த காற்றோட எடை தான் இந்த 60 மில்லிகிராமாக இருக்க முடியும். அதனால் காற்றுக்கு எடை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.